விண்ணும் மண்ணுமே செய்தவம் இழந்தனர். திருவின் நாயக உய்திறன் இல்லை என்று உயிர்ப்பு உய்திறன் இல்லை. இதனுடைய ஸ்பெஷாலிட்டி பாருங்க. சொல்ல கமா கொஞ்சம் மாற்றி கூட திரு விநாயகன் வந்து எங்கனி வரங்களால் அரக்கர் என்றுள்ளார் பொங்கு மூ உலகையும் புடைத்து அழித்தனர் செங்கநாயக இது தீர்த்த லீலையே நுங்குவர் உலகையோர் நொடியை நின்றனர். நுங்கு அப்படிங்கிற சொல்லுக்கு அள்ளி பருகுதல் அர்த்தம். இந்த நுங்குங்கிற வார்த்தை பின்ன நுங்குவதல்ல இருள் அப்படின்னா. அதனால வரும்போது பிரம்மாத்திர பட்டியல வந்து அள்ளி நுங்கலாமாம இருட்டு அப்படின்னா அள்ளி நுங்க அப்படி அள்ளி குடிக்கிற மாதிரி இருந்துதான் இருக்கு. இல்ல நுங்கிறது அப்படிங்கிறது அதுவே ஒரு வினைச்சல். அள்ளி குடிக்கிறது நுங்குதல். அவர் சொல்றது கும்பகர்ணன் வந்து இருக்க போகும்போது 600 சகடத்து அடிசலும் 100 குடம் கல்லும் நுங்கினான். ஏறுகின்ற பசியை எழுப்பினான். அது அப்படியே தருது. 600 சகடத்து 600 வண்டி ஷாபல் அடிசிலும் 100 குடம் கல்லும் நுங்கினான். அப்படியே சின்ன அவன் வந்து கீழேந்து ஒரு ராட்சசம் எடுத்து கொடுப்பான். இவன் என்னன்னா கும்பகர்ணனுடைய உயரம் என்னன்னு சொன்னா, அது கும்பகர்ணன் உட்காந்தா எவ்வளவு உயரம் இருப்பானோ அவ்வளவு உயரம் இருப்பானா ராவணன் நின்னான். தரையில சம்மணம் கொண்டு உட்கார்ந்தாங்க கும்பகர்ணன். அவன் எவ்வளவு உயரம் இருக்கானோ அவ்வளவு உயரம் இருப்பானா ராவணன் நின்னான். மகாபிரியம் கும்பகர்ணனோட ஆற்றலால் தான் ராவணன் நின்னான். அதெல்லாம் பின்னால அவர் சொல்றது வந்து இந்த பனங்காயில நுங்கு இருக்கு இல்ல, அதுவும் அதுக்கு இது நேரடி அது வந்து பெயர்ச்சல், இது வந்து பெயர்ச்சல். அது நுங்குதல். இது எதுக்கு அதுக்கும் நுங்குதலால் நுங்கின பெயர் வந்ததுன்னு எனக்கு இல்லை. இட்ஸ் வெரி பர்டினன்ட் கொஸ்டின், பட் தே ஆர் நாட் டைரக்ட்லி. இது வந்து இந்த கும்பகர்ணன் உயரம் பற்றின செய்தி கம்பராமாயணத்தில் வருதா? அதெல்லாம் இருக்குது. அதான் இதில் வந்து ஒரு சில முக்கியமான தகவல்களை விட்டுருக்காங்க. அதுக்கு தான் வால்மீகி துணை பண்ணியிருக்காங்க. வால்மீகியில் இருக்கிற சில ரொம்ப முக்கியமான பலவிதமான கால கணக்குகள். சுந்தரகாண்டம் நடந்தது கூட ஒரே ஒரு நாள். தேர் இஸ் ஒன்னானதுக்கும் அவர் வயசு கணக்கு சொல்லுங்க. 5 ஆண்டுகள் கழிந்தன. ஒரே லைன்ல 10 வருஷம் ஆரண்ய காண்டல் தாண்டி போயிடும். ராமனுக்கும் சீதைக்கும் கல்யாணம் ஆன போது அவங்களுக்கு என்ன வயசு? ராமனுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எத்தனை வருஷம் கழிச்சு பட்டாபிஷேகம் செய்யலாம்னு சொல்லிட்டு தீர்மானிச்சாங்க. இதெல்லாம் இல்லாதனால்தான் நாம் வந்து என்னென்னமோ பண்ணிருக்கோம். வரும்போது சொல்லுவோம். வால்மீகி இதுக்கெல்லாம் இருக்கு அடிப்படை. என்றனர் இடருழந்து இறைஞ்சி ஏத்தலும் மன்றலும் துளவினான் வருந்தல் வஞ்சகன் தன் தலை அறுத்திட தனிப்பன் ஒன்று நீர் கேன்மன உரைத்ததன் மீனான் என்றனர் இடர் உழந்து இறைஞ்சி என்றனர் இடர் உழந்து இறைஞ்சி ஏத்தலும் மண்டல் துளவினான் வருந்தல் வஞ்சகன் தன் தலை அறுத்து இடர் தனிப்பன் தாரணிக்கு ஒன்று நீர் கேண் என உரைத்தன் என்று கேண்ம கேளுங்கள் கேண்ம அப்படின்னு கேண்ம என உரைத்தன் மேல் வானுலோர் அனைவரும் வானரங்களா
காணினும் வரையினும் கடிதடத்தினும் சேனையோட அவதரித்திடுமின் சென்றன ஆனன மலர்ந்தனன் அருளின் ஆழியான். இப்பதான் ஆனனம் பத்தி சொன்னேன். வானுளோர் அனைவரும் வானரங்களா காணினும் வரையினும் கடிதடத்திலும் சேனையோடு அவதரித்திடுமின் சென்று என ஆனனம் மலர்ந்து அருளினான் ஆழியான். ஆனனம்னா முகம்னு அர்த்தம். கஜ ஆனனம் தான் கஜானனம், கஜமுகன். ஆனனம்னா முகம். அதனால ஆனனத்தை முகந்து மலர்ந்து அருளினான் ஆழியான். இப்போ கொஞ்சம் எங்கிட்ட ஆரம்பிச்சோம். திரைகழு பயோததி துயிலும் தெய்வவான் மரகத மலையினை வெளுத்தி நெஞ்சினால் கரகாமலம் குளித்து இருந்த காலையில் பரகதி உணர்ந்தவர்க்கு உதவு பண்ணவன். திரை கெழு அலைகள் கெழுவுகின்ற நிறைந்திருக்கின்ற பயோததி தீர பயோததி விக்குமாகாயம். இதோ மைக்கு பயோததி பார்க்கட பயம். பயோததி உததி உதவி பய உதவி பயம்தான் பால் பால் கடப்பு. பயோதரம் அப்படின்னா மார்பகம் அர்த்தம். பயோதரி துயிலும் தெய்வ வான் மரகத மலையினை வெளுத்தி பச்சைமா மலை போல் மேனி எல்லாம் நான் சொல்ல வேண்டாம். நெஞ்சினால் மனசால வாழ்த்தி கரகமலம் குவித்திருந்த காலையில் எல்லாரும் போய் பிரம்மாவும் சிவனும் அங்கே போய் திருமூலர் கிட்ட போய் நின்று கரகமலம் குவித்திருந்த காலையில் நேரத்துக்கு அந்த காலை அக்காலை பரகதி உணர்ந்தவருக்கு உதவு. பரகதி உணர்ந்தவருக்கு எனக்கு எப்போ வீடு கிடைக்குன்னா பரகதி போகிறதுக்கான வழி எனக்கு உள்ளுக்குள்ளே உரைக்கணும். தன்னை அறிந்தவனுக்கெல்லாம் அது சாத்தியம் இல்லை. இந்த பரகதி உணர்ந்தவருக்கு உதவும் பண்ணவன். அப்படின்னு இது வந்து கண் வளருதல், அதுக்குதான் பண்ணுதல் அப்படிங்கிற பண்ணவன் அப்படிங்கிறது என்ன காரண எழுதுடைய என்ன திருமாலை குறிக்கிறது. ஏன்னா அறிவு இல்லை. பண்ணவன் அப்படிங்கிறது திருமாலுக்கு காரண எழுதுவையாக திருமால் சொன்னார். இருந்த காலையில் பரகதி உணர்ந்தவருக்கு உதவு பண்ணவன் கமா கருமுகில் தாமரை. அவங்க மனசால நினைச்சு இருந்த இடத்துல இருந்து துதிச்சாங்க. துதிச்ச உடனே இவர் என்ன பண்ணாரு, டகான்னு அங்க கருமுகில் தாமரை காடு பூத்து நீடு இரு சுடர் இருபுறத்து ஏந்தி. இந்த பக்கத்துல ஒரு சுடர், அந்த பக்கம் அப்படி ஜொலிக்கிறது, அந்த பக்கத்துல ஒரு சுடர் அப்படி ஜொலிக்கிறது. சூரிய சந்திரன் இல்ல, சங்கு சக்கரம் ஏந்தி இரு சுடர் இருபுறத்து ஏந்தி அலர் திருவோடு. அலர்னா யாரு? அலர்னா அலர்மேல் மங்கை தாமரை. அலர் திருவோடும் தாமரையில இருக்கின்ற திருவோடும் பொலிய ஓ செம் பொன் குன்றின் மேல் கருடனே அப்படியே முழுக்க முழுக்க ஸ்வர்ணத்தால அவனுடைய சிறகெல்லாம் பொன்சிறகு, பொன்மேனி. அவனுடைய பொன் மலை மேல ஒரு கருமுகில் குன்றம் வருகிறது. இமேஜின் தி விஷன். இதெல்லாம் மனசுக்குள்ள ஆயிருக்கணும். இந்த விஷன் தான் நம்ம நினைக்கும் போது நம்ம காட்சிக்கு படுறதுன்னு சொன்னா இத்தனை 1000 வருஷம் கட்சி நம்ம காட்சிக்கு படுறது அவன் மனசுக்குள்ள எழுதும்போது இப்படியெல்லாம் காட்சியாக இருக்கும். வருவ போல் வருவ பேர் கலுழன் மேல். கலுழன் அப்படின்னு சொன்னா கருடன். இன்னொரு வடிவம் மேல் வந்து தோன்றாங்க. டக்குன்னு வந்து இறங்கிட்டார். நீங்க நினைச்சா போற அவர் வந்துருவார். எழுந்தனர் உடனே. அந்த பேருங்கிறது என்ன? வருவ பேர்னா அந்த பேர்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன? அசை சொல்லி வருவ பேர். வருவ போல் போல் வருவ போல் போல்
மிஸ்டேக். வருவது போல் நாங்கள் ஒரு கால் வருவ போல் கல்லுடன் மேல் வந்து தோன்றினான். எழுந்தனர் கரைமடற்று இறையும் தாமரை செழுந்தவிசு தவிசு வந்த அத்தேவம். அவர் வந்தவொடனே கரைமடற்று இறையும் தாமரை செழுந்தவிசு சீட் தவிசு அப்படிங்கிறது இருக்கை சீட் இருந்த தாமரையில் உரைபவான பிரம்மவனும் எழுந்து சென்று எதிர் விழுந்தனர் அடிமிசை விண்ணோர்களோடும் தேவர்களோடு சேர்ந்து அவருடைய அடித்தொழுதார்கள். தொழுதோறும் கழி தொடங்கும். அப்படி விழுந்து விழுந்து வணங்கும் போது அவர்களுக்கு மகிழ்ச்சி உண்டாயிற்று. ஆடினர் பாடினர் அங்கும் இங்குமா ஓடினர் ஓகை மானரவு உண்டு ஓர்கிலார் வீடினர் அடக்கர் என்று ஓக்கும் விம்மலால் சூடினர் முறைமுறை தொழவத்தாழ்ந்தார். தேவர்கள் ஆடினார்கள் பாடினார்கள் அங்கும் இங்குமாக ஓடினார்கள். உவகை என்கின்ற தேனை உண்டு ஓர்கிலார் புத்திக்கு தடுமாறி போயிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியல. வீடினர் அரக்கர் என்று உவக்கும் விம்மலா இல்லையா? வீடினர் அரக்கர் தொலைஞ்சு போயிட்டாங்க அரக்கர்கள் அப்படிங்கிற அந்த ஓகையினால அந்த கேஸ்னால மறுபடியும் திருப்பி துளவ தாழ்மலர். தாழ துளவம் இல்லை, துளவம்னா துளசி. துளவம் அணிந்தவனுடைய தாளாகிய மலரில் நின்றாங்க. துளவ தாழ்மலர்னா நாட் தட் துளசியும் காலில் துளசி இருக்குன்னு அர்த்தம். துளவம் சூடினவனுடைய காலாகிய மலர்ல வந்து விட்டாங்க. பொன்வரை இழிவதோ ஒரு புயல். ஒரு விஷயம் சொல்றேன். இந்த பாட்டுல ஒரு இது என்னன்னா, இந்த ஆடினர் பாடினர் இந்த ஒரு ஒரு பாட்டுக்குள்ள கமா போட்டு கமா அல்லது கார்புள்ளி போட்டு நிறைய விஷயம் சொல்றது வந்து யுத்தகாண்டத்துல இருக்கிற அதே ஒரு எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். சீதை அழும்போது பார்க்கலாம். கரெக்ட் கரெக்ட். யுத்தகாண்டத்துல வார்த்தைகள் எனக்கு இப்போ சொல்ல ஆரம்பிச்சுன்னா அது போயிடுவேன் அப்படிங்கிறதுக்காக பொத்தி உட்காந்துருக்கேன். கல்லாமதியை கதிரவாதிலே இல்லை இதே மாதிரியே வரும். ஒரு வார்த்தையும் ஒரு வாக்கியமாக இருக்கும். அதாவது பார்க்கும்போது அனுபவிக்கும் போது நான் சொல்லியிருக்கேன்னா பொன்வரை இழிவதோ புயலின் புற்புற செம்பொன் குன்றத்திலிருந்து இறங்கி வருவது போல என்னை ஆளுடையவன் தோளில் என்னை ஆளுடையவனாகிய கருணனுடைய தோளின் மேல் எம்பிரான் என்ன பண்ணார்? சென்னிவான் தடவு மண்டபத்து சேர்ந்து அரி துண்ணும் பொற்பீடத் மேல் பொறிந்து தோன்றினார். இந்த அரி சிங்கம். அந்த சென்னி வான் தடவு மண்டபம் உச்சி, அந்த மண்டபத்தினுடைய உச்சி வானை தடவி கொண்டிருக்கிறது. அந்த 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 மாதிரியான மண்டபத்தை சேர்ந்து சிங்கம் அரி துண்ணும் ஒரு பொற்பீட சிங்காதனத்தின் மீது பொலிந்து தோன்றினான். விதியோடு முனிவரும் விண்ணுளோர்களும் மதிவளர் சடைமுடி மழுவலாளனும் அதிசயமுடன் வந்து அயல் இருந்துழி பொதுகள் வேறக்க தன் கொடுமை கூறும். விதியோடு முனிவரும் விண்ணுளவர்களும் மதிவளர் சடைமுடி பிறை சூடிய சடைமுடி மழுவலாளன். சிவனை நினைச்சா சூழல் தான் ஞாபகம் வரும். மான்மழு கையன் அப்படின்றது அவருடைய மான்மழி கையன், மான்மழு கையன். மழு ஏந்தியவன். மழு அப்படின்னு சொன்னா கோடரின்னு அர்த்தம். கோடரி அப்படிங்கிறதுக்கு கோடுன கிளை, கிளையை அறிகின்ற காரணத்தினாலே அது கோடு அரி, கோடரி, நாட் கோடாரி, கோடரி. அதுக்கு பேர் தான் பரசு. அந்த பரசு வச்சிருந்த ராமன் தான் பரசு ராமன்.
அதே மாதிரி இவர் கையிலையும் ஒரு பரசு இருக்கு. இதுவும் மழுவலாள்னு சொன்னால் இங்கே சிவன். அதிசயமுடன் விதி முனிவர் விண்ணுறவர்கள் மதிவளர் சடைமுடி மழுவாளன் எல்லாரும் அதிசயமுடன் ஆச்சரியமாக அயல் இருந்து பக்கத்துல இருந்து அந்த சமயத்துல கொதிகொள் வேல் அறக்கர்தம் கொடுமை கூறுவார் எல்லாத்தையும் விஷ்ணு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஐயரு தலையினும் அனுசர் ஆதியம். அனுசர்னா அனுஜ் ராம அனுஜ் அனுஜர் அப்படின்னா உடன் பிறந்தவர்கள் சகோதரர். 10 தலையுடையவனும் அவனுடைய சகோதரர்களாகிய யாரு கும்பகர்ணன் விபீஷணன்ல இருக்கான். இந்த கும்பல்ல இருக்கா, பட் மைனஸ் விபீஷணன். அதை தவிர பாக்கி ஒரு பெரிய கோஷ்டி இருக்கு. கரண், தூஷணன், திரிசரா, ஒரு பெரிய கோஷ்டி இருக்கு. தம்பியா இல்ல இன் ஜெனரல் பிரதர். என்ன ஒன்று சொல்ல நினைச்சேன். அதாவது அரக்கர் குலத்துல தோன்றும் பொழுது மாலி, சுமாலி, மாலியவான்னு 3 அரக்கர்கள். அதெல்லாம் முதல்ல சால கடங்கடியோட வரிசையில் வரவங்க எல்லாம் பின்னால் உத்தரகாண்டத்தில் சொல்லி கம்பராமாயணத்தில் கிடையவே கிடையாது. மாலி, சுமாலி, மாலியவான். அப்படி மாலியவானோட பேர் வரும். மாலியும் சுமாலியும் மாலியை இவர் கொண்டுடுறார், விஷ்ணு கொண்டுடுறார். சுமாலி என்ன பண்ணிடுறான், போய் பாதாளத்தை மறைஞ்சிக்கிறான். அவனுடைய பொண்ணான கைகசி தான் போய் இவர்கிட்ட வைஸ்ரவன் அவருடைய அந்த முனிவர்கிட்ட போய் எனக்கு இது குழந்தை வரணும்னு சொல்லி கேட்குறேன். நீ கேட்ட நேரமே சரியில்லைம்மா, உனக்கு பிறக்கிறது ராட்சதம் தான் பார்ப்பான்னு சொல்லி தோன்றாங்க. இது இப்படி வருது இந்த பரம்பரை. ஸோ இவங்க கரதூஷணர்கள்லாம் அந்த சுமாலி, மால்யவான் அவங்களுக்கு பிறகு. ஸோ தேர் ஆல் கசன்ஸ், எல்லாம் கசன் பிரதர். எல்லாரும் ஒன்று சேர்ந்து கொள்றாங்க. நாங்கள் விண்ணு மண்ணுவே செய்தவங்க இழந்தன திருவின் நாயகன் உயிர் திறன் இல்லை என்று உயிர்ப்பு வீங்கினார். சரணாகதிக்கு எது ரொம்ப முக்கியம்னா, அப்பா உன் சரணாகதி கதின்னு சொல்ல வேண்டிய தேவையே இல்லையா. ஐயோ என்னால் முடியலன்னு சொன்னா போதும். ஐயோ என்னால் முடியலன்னு சொன்னா போதும். அதான் சரணாகதி, உண்மையான சரணாகதி. உன் சரணாகதி எப்படின்னு சொல்லிட்டு போய் விடுறது இல்லை. அப்படி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. என்னால முடியல அப்படின்னு சொன்னா வரும். என்னால முடியலன்னு சொல்ல முடியும். அது சொல்றாங்க. அது எனக்கு கேட்கறதுக்கு கொடுமையா இருக்கு. மைத்த கையை எடுத்து அங்கை தலை மேல வச்சவள் வாழ்வுலாம் சொல்றாங்க. ஏற்க முடியல. எடுத்துக்கலாம் அவர் காத்துட்டு அதெல்லாம் இவங்க விரிச்சு சொல்றது ஏதோ ஒரு சுவைக்காக சொல்றது. அதுக்குள்ள ரொம்ப பண்ணிக்கலாம். என்ன சொல் இதுல என்ன முக்கியம்னு சொன்னா, இந்த உயிர்திறன் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. எங்களுக்கு செய்யறதுக்கு வேற கதி இல்லை, என்னால ஒன்றும் செய்ய முடியல அப்படின்னு சொன்னா அது சரணாகதி. அதுவும் சரணாகதி. இங்க திருவிநாயகன் சொல்ற முதல்ல எப்பவுமே பெரிய அப்பா கிட்ட போய் கேட்டாக்கா சீக்கிரமா ரெஸ்பான்ஸ் வராது. அம்மாவோட பையன் வச்சுங்க சீக்கிரம் நடக்கும். திருவிநாயகன் உண்மையிலேயே வைஷ்ணவ சம்பிரதாயத்திலேயே லக்ஷ்மி தாயார் மூலமா தான் பெருமாளை அடைய முடியுங்கிற ஒரு சம்பிரதாயம் உண்டு. தாயாருக்கு அவ்வளவு சமத்தானம் கொடுக்க மாட்டேன். தாயாருக்கு சமத்தானம் கிடையாது. இருந்தாலும் அவர் மூலமாக தான் பெருமாளை அடையணும் அப்படிங்கிற அது ஒரு பரம்பரை சம்பிரதாயம் உண்டு. அதனால் அந்த இதுக்கு எங்கே சொன்னாலும் திருவிநாயகர் இருக்கும். இன்னொன்று
ரொம்ப ஜாஸ்தி. எங்கள் நீள் வரங்கா அரக்கர் என்றுள்ளார். பொங்கும் மூவுலகையும் புடைத்து அழித்தனர். அரக்கர்கள் எல்லாம் மூவுலகத்தையும் புடைத்து அழித்தனர். என்ன காரணம்? எங்கள் நீள் வரங்கா, நாங்க கொடுத்த பெரிய வரங்கா. யார் கொடுத்தாங்க வரங்கள்? சிவன் கொடுத்தார், பிரம்ம கொடுத்தார். தவம் செஞ்சு ராவணன் அமரத்துவம் கேட்டான். அதெல்லாம் அவன் கொடுக்க முடியாதுன்றான். கும்பகர்ணன் அமரத்துவம் நித்தியத்துவம் கேட்க போய் நித்திரத்துவம் கேட்டு வந்தான். விபீஷணன் ஒண்ணுமே கேட்கல, அவனுக்கு அமரத்துவம் கொடுத்தார். பொங்கும் மூவுலகையும் உடைத்து எங்களோட நீள் வரங்கால உடைத்தனர். செங்கல் நாயக இது தீர்த்தல் இல்லை, இதை வந்து தீர்க்கறது வழியே இல்லை. வழி இல்லாம போச்சுன்னா ஒரு நொடியில உலகத்தையெல்லாம் அள்ளி புரிக்கிட்டு போடுவாங்க. நுங்குவர் உலகை ஒரு நொடியின் என்றனர். இடர் உழைந்து இறைஞ்சி ஏத்தலும் என்றனர். இடர் உழந்து இடர் உழந்து உழத்தல், உழன்றும் உழவே தலை அப்படின்னா என்ன அர்த்தம்? உழவுக்கே கட்டப்படுறதுன்னு தான் அர்த்தம். உழவுக்கு வந்து உழவு தொழில கட்டப்படும் தொழில் தான் அர்த்தம். வேற உழவு தொழில், உழலும் தொழில். உழன்றும் உழவே தொழில். இது உழந்தவர் என்ன அர்த்தம்? உழந்தா வருந்துதல் அப்படின்னு அர்த்தம். என்றனர். இடர் உழந்து இறைஞ்சி ஏத்தலும் மன்றல் மாலை துளகினான். துளசியை மாலையாக தரித்தவன் வருந்தல். வஞ்சகன் தன் தலை அறுத்து, அவனுடைய தலையை அறுத்து இடர் தணிப்பன். தலை அறுத்தல் அப்படின்னு வரும்போதெல்லாம் முதல் போக்குல வையன் தரை தேவியை திருப்பி கொடுத்துட்டு இப்போ கூட கரெக்ட். முதல் போக்கு போகும்போது இந்த போய் நான் சொல்றாரு, அப்பவும் சொல்றாரு, இப்போ கூட எனக்கு சான்ஸ். இப்போ தேவியை திருப்பி கொடுத்துறாரு, என்னோட தலை அதுக்காம போயிடுவேன். அப்போ he gives another chance. அப்போ சீதையை வந்து மறுக்கருத்தி ஆவியை விடுவதெல்லாம் தேவியை விடுவதென்றோம். செத்து போனா பாருடா என்றும் இது வருப்பதால் ஞாபகம். அந்த இடத்துல ஏன் அந்த குறிப்பாக ஞாபகம்னா, தரைக்கு வந்து வள்ளி நிறம் அப்படி ஒரு செய்யுளுக்கு அப்படி ஒரு அமைதி உண்டு. நிறைய இடத்துல பார்க்க வரும்போது பார்க்க. தன் தலை அறுத்து இடர் தணிப்பன் தாரணிக்கு உலகத்துக்கு இடரை தவிர்ப்பன் ஒன்று நீர்கண் ஒன்று கழுதான் அப்படின்னு சொன்னான் என்று உரைத்தன்மையினான் சொல்ல தொடங்கினான். என்னன்னு சொன்னான்? வானோர் அனைவரும் வானரங்களா காணினும் வரையினும் கடிதத்தினும் சேனையோடு அவதரித்திடுமின் சென்று என ஆனந்த். வானோர் அனைவரும் வானரங்களாக அவன் கேட்ட வரத்துல ஒண்ணு விட்டுட்டான். 2 பேரை மிஸ் பண்ணிட்டான். எல்லாத்துக்கும் இவரால் சாப்பிடக்கூடாது, அவரால் சாப்பிடக்கூடாது, அவரால் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி குரங்கையும் மனுஷன் விட்டுறான். ஓய்வு யாராலும் கொசு கடிச்சு சாப்பிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. பாம்பு கடிக்கக்கூடாது, தேடு கடிக்கக்கூடாது, பூரான் கடிக்கக்கூடாது, நண்டு கடிக்கக்கூடாது, நட்டுவா கடிக்கக்கூடாது இதெல்லாம் சொன்னா கொசு கடிச்சு கொசும் கடிக்கக்கூடாது தானே. கொசு கடிக்கக்கூடாது யாரும் வேண்டுகிறாங்க. மனுஷனையும் கேட்கல, குரங்கையும் கேட்கல, பாக்கி எல்லாத்தையும் சேர்த்தான். அதனாலதான் மனுஷாவதாரம் பண்ணி இருந்த காலம் பூரா தான் இறைவன் அப்படிங்கிற தன்மையே உணராமல் முழுக்க முழுக்க மனுதான். பிகாஸ் திஸ் வாஸ் எ ப்ரீ கண்டிஷன். இந்த வரம் இருந்த வரத்தினுடைய கண்டிஷன் தான் ராமனுக்கு கிருஷ்ணன் மாதிரி தன்னை தானே உணர்ந்து செய்ய முடியல. போர்க்களத்துல 2 தடவை பார்க்கலாம் லக்ஷ்மணன் தன்னைத்தானே நாராயணன் உணர்ந்த கட்டத்தை. லக்ஷ்மணன் சொல்லிட்டு அது என்ன பண்ணாலும் அவருக்கு ஒன்றுமே உரைக்காது. அங்க வந்து பிரம்மாவே சீதையோடைய
கீதை திருப்பி கொண்டு அக்னி கொண்டு கொடுத்துட்டு தொழுது வைக்கிறார். பிரம்மாவே வந்து சொல்ல நீ வந்து இதில் வந்து அதில் ஒரு பங்கு, இதில் ஒரு பங்கு, இதில் ஒரு பங்கு, இதில் பங்கு, ஏகாதச ருத்ரர்களை 4வது ருத்ரன் நீ இத்தனை இதுவும் சொல்லிட்டு போகிறாரு. அத்தனையும் உடைக்கல. அதான் நோக்கமே முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போய் அதுக்கப்புறமா கூட அவருக்கு அதுக்கப்புறம் கடைசியில் உத்தரகாண்ட கடைசியில் ராமன் தற்கொலைன்னு சொல்கிறாங்க. பைத்தியகாரதனமாக இருக்காங்க. இப்போ சொல்லிடுறேன், எனக்கு இதுக்கு மேலே அடக்க முடியாது. அதை லெட் இட் பி ஒரு சின்ன டைவர்ஷன். கடைசியில் பிரம்மா அங்கே உட்காந்து சொல்கிறாரு, இந்த ஆள் இன்னும் அங்கே போனாரு, அவதாரம் நோக்க முடிஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சு, எப்போ திருப்பி வருது, இது அவதாரம் எப்படி முடியுது, இவரோட உயிரை யாராலும் எடுக்க முடியுமா, போய் எவன் போய் எடுத்துன்னு வந்துட முடியுமா? கிருஷ்ணன் தனக்கு தானே சங்கல்பம் பண்ணிட்டார் உயிர் போடணும் அப்படின்னு சொல்லி அது ஒரு சாக்கு வச்சுட்டார். வேடனோட அம்பு காலில் பாதத்தில் பற்றி தான் இவருக்கு உயிர் போச்சான். பாதத்தில் கட்டவர் பாதத்தில் தானே, பாதனோட கட்டவரில் அதை குத்தின உடனே அது ஒரு சாக்கு வச்சுட்டார். ஒரு சங்கல்பம் பண்ணுறோம். பீஷ்மர் சங்கல்பத்தால் பிராண கொடுக்கலையே, அந்த மாதிரி பண்ணிட்டார். இவர் வந்து பிரம்மா சொல்கிறார், நாடு வரவே மாட்டேங்கிறாரு, போய் சொல்லியாக ஆளுங்க அப்படின்னு சொல்லி யமன் கிட்ட சொல்லி யமன் தூது வர சமயத்தில் தான் கடைசியில் உட்காந்து உங்களோட தனியாக பேசணும், நம்ம யாரும் குறுக்க வரக்கூடாதுன்னு சொன்னால் கதவை சாத்தி தவா பண்ணி வெளியில் லக்ஷ்மணன் காவலுக்கு வச்சு, லக்ஷ்மணன் நாங்கள் பேசும் போது யாரும் உள்ளே வரக்கூடாது, உள்ளே வந்தால் யாராக இருந்தாலும் சிறைச்சாரு நடந்துதான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறார். உள்ளே போய் யமனோட பேசிட்டு. அப்போ யமன் வந்து இதெல்லாம் கதையெல்லாம் சொல்லி வேலை இடம் முடிஞ்சிச்சு, ஆறுமையா அப்படின்னு சொல்லிட்டு உங்க உயிரை நான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற சமயத்தில் துர்வாசர் வந்துருக்காரு. துர்வாசர் வந்து எனக்கு 1000 வருஷம் 100 வருஷத்துக்கு ஒரு 1000 வருஷத்துக்கு ஒரு நான் வந்து ஒரு நாளில் உங்கள் வீட்டில் சாப்பிட்ற வழக்கம், அந்த நாள் இன்னுக்கு வந்துருக்கு. இப்போ நான் உங்கள் வீட்டில் சரி வாங்க நான் சாப்பாடு இல்லை, உங்கள் அண்ணன் ராமனை பார்த்துட்டு தான் நான் சாப்பிடுவேன். இம்பார்ட்டன்ட் மீட்டிங், அது உள்ளே இருக்கார், பேச முடியாது. யூ கேனாட் பி டிஸ்டர்ப், நத்திங் டூயிங். இஃப் யூ ஆர் நாட் அலவிங் மீ ஐ எம் கர்சிங். யாருன்னா உனக்கு சாபம் இல்லை, உங்கள் அண்ணனுக்கு சாபம், அயோத்திக்கு சாபம். பார்த்தா உள்ளே போகலைன்னு சொன்னால் அண்ணனுக்கும் அயோத்திக்கும் தீங்கு ஏற்படும். உள்ளே போனால் எனக்கு சிறைச்சேதம் இல்லை, மரணம் இல்லை, அவ்வளோதானே, நான் அனுபவிச்சுட்டு போகிறேன் சொல்லிட்டு நேரம் உள்ள போயிட்டேன். அந்த நேரத்தில் மீட்டிங் முடிஞ்சிருச்சு. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. சமோசா மீட்டிங் முடிஞ்சாச்சு. இந்த சமயத்தில் தேவி கோதன் அதுக்கப்புறம் அப்புறம் துர்வாசரை எல்லாம் பண்ணி முடிச்சுக்கலாம். அப்புறம் கடைசியில் போய் லக்ஷ்மணன் சொல்கிறாங்க, என்ன நீ வந்து வார்த்தை சொன்னேன், இந்த மாதிரி யார் உள்ளே வந்தாலும் அவன் நல்ல சொன்னேன், உங்கள் வார்த்தை சத்தியம் பொய்யாகக்கூடாது, உன்னுடைய வாக்கு தவறக்கூடாது, அதற்காக நான் மரணதண்டனையை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய்க்கார். லக்ஷ்மணன் நேரம் முதல்ல போயிட்டான். சரியானது ஆதிசேஷன் முதல்ல போயிடுது, அவ்வளோதான். ஆதிசேஷன் முதல்ல போயிடுது. இப்போ இனிமேல் பார்க்க போகிறோம். பரதன் வந்து சக்கரத்தாழ்வார், பரதன் வந்து சங்கு, சத்துருகன் சக்கரத்தாழ்வார். இப்போ தான் வந்து பிறக்க போகிறாங்க. அது இவங்களெல்லாம் முதல்ல அனுப்பிச்சிட்டு பின்னால் போகிறார். திஸ் இஸ் ஹவு தி ட்ராமா கோஸ். இவருக்கு இது போகிறதுக்கு ஒரு சாக்கு, எப்படி கிருஷ்ணருக்கு தன்னுடைய உயிர் பிரியத்துக்கு ஒரு சாக்கு தேவைப்படுது, அப்படி போகிறதுக்கு ஒரு சாக்கு தேவைப்படுது. லக்ஷ்மண போனோன்னா பரதன் சத்துருகன் போய் நேரில் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இவருமொழி இதை வந்து போகிற போக்கில் மரணமில்லா பெருவாழ்வுன்னு எழுதுகிற சமயத்தில் பாரதி எழுதிட்டான். குத்தி ஒரு பயனொன்று இல்லை, நோவாலே இப்போ மடிந்து